3:30க்கு பஸ் எடுப்பேன்னு சொல்லி 4:30க்கு எடுத்து பாட்டு போட்டு தூங்க விடாமல் 8 மணி மேட்ச்சுக்கு 8:30க்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு ஆடுங்கன்னு சொன்னால் முதல் மேட்ச்சு தோற்றுட்டோம். வெல்கம் டு மோக்ஷா விலாக்ஸ் டே 1. வெல்டன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடக்கிற இடத்துல ஏசி போடுறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன். காலேஜில் இருக்க யாருக்குமே சாயங்காலத்துக்கு மேலே ஈவெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாலுக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு 2 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நடக்க விட்டாங்க. 3 ஹவர்ஸ் ஜாலியாக மாலை சுற்றி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் ஒன்றா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் தனியாக சுற்றுறதை பார்த்த ஒரு 3 பேர் 2 டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட முடியாமல் உட்காந்துருந்தாங்க. என்னை சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. சரி நானும் லைட்டாக சாப்பிட்டுட்டேன். சரி ஓசியை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கேக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கும் வந்தாச்சு. டே 2ல் எனக்கு ஜாவ்லின் த்ரோ இருந்துச்சு. பட் நான் ஃபுட்பால் டஃப்பில் தான் இருந்தேன். அங்கே ஒரு டீம் பயங்கரமாக விளையாட்டுருந்தாங்க. அந்த டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த டீம் தான் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. 12 o'clock மாதிரி கால் வந்துச்சு. பட் 5க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 hours அங்கேயே படுத்து கிடந்தேன் ஷெட்டில். பட் அந்த டைமில் தான் நான் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோவை பார்த்தேன். அவர் தான் எனக்கு ஜாவ்லின்லாம் போட சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்தனால தான் நான் டீசெண்டாக ஏதோ போட்டேன். பட் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அவர் ஃபஸ்ட்டு வருவார்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி நேரத்துலலாம் யாரும் சொல்லிலாம் தரமாட்டாங்க. சரி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் ரேம்ப் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்த இடத்துல நான் எந்த ஷெட்டில் படுத்துக்காந்தோனோ அந்த ஷெட்டில் பாம்பு போகுது. அட கடவுளேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ரேம்ப் வேணாம் ஒன்றும் வேணாம் ஃபுட்பால் டஃப் போயிட்டு கொஞ்சம் 2 hours ஜாலியாக விளையாண்டேன். நானே அங்கே தான் பெனல்ட்டிலாம் எப்படி அடிக்குது நானே கற்றுக்கிட்டேன். டே 3ல் ட்ராக் இருந்துச்சு. சரி காலையில் பிளாக் கரண்ட் மில்க் ஷேக்கை குடிச்சிட்டேன். ஆனால் இப்போ வைக்கிறேன் அப்போ வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சாயங்காலம் தான் வச்சாங்களே. அங்கே நம்ம ஜெய்சன் ப்ரோ இருந்தார். பறக்கிறாரு. நாங்கள் ஓடின ரிலேயில் நாங்கள் 3லேருந்து 2nd போகிற சமயத்தில் விழுந்துட்டோம். சரி மிக்ஸ்டு ரிலேயில் ஓடணும் ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சூப்பர் வெல்டன். எல்லாமே ரொம்ப நல்லதாகவே நடக்குது. நான் ரொம்ப டயர்டாக வேறு இருந்தேன். ரூமுக்கு கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல உட்காரணும்னு தோணுச்சு. உட்காந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் 6க்கு மேலே டிஜே இருக்குன்னாங்க. நான் 6:30க்கு ரூமில் போய் படுத்தேன். 10:30க்கெல்லாம் டிஜே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் எஞ்சிக்கவே ஆரம்பித்தேன். நல்லா ஒரு 4 hours நல்லா தூங்கினேன். ஏன்னா என்னை ஒரு 3 நாள் எவனுமே தூங்கவே விடலை. இவனும் ட்ரூத் ஆர் டேர் அது இதுன்னு சொல்லிட்டு இவனுங்க ரொம்ப பண்ணிட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் ஜாலியாகவே பண்ணானுங்க. அப்புறம் என்ன போக போகிறோம் 12 மணிக்கு பஸ். அப்புறம் நம்ம ஜெய்சன் ப்ரோ வந்தார். சரிண்டா அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பஸ்ஸில் ஏறினா இவங்க திருப்பி டான்ஸ் ஆடி பாட்டு போட்டு தூங்கவே விடலை. பேக்கை பிடி பர்ஸை பிடி ஃபோனை பிடின்னு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான் பை பை. 3:30க்கு பஸ் எடுப்பேன்னு சொல்லி 4:30க்கு எடுத்து பாட்டு போட்டு தூங்க விடாமல் 8 மணி மேட்ச்சுக்கு 8:30க்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு ஆடுங்கன்னு சொன்னால் முதல் மேட்ச்சு தோற்றுட்டோம். வெல்கம் டு மோக்ஷா விலாக்ஸ் டே 1. வெல்டன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடக்கிற இடத்துல ஏசி போடுறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன். காலேஜில் இருக்க யாருக்குமே சாயங்காலத்துக்கு மேலே ஈவெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாலுக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. பஸ்ஸில்